தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் டிசைன்னு பிரச்சனை தேடி வருதுன்னே தெரியாதுங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வீண் வம்பு பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிறைய நேரங்களில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி நிறைய இடங்களில் டக்குன்னு மாட்டிப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்கிறேன். இவங்க என்னமோ நினைக்கிறாங்க நம்மலாம் புத்திசாலி, நம்மலாம் சாமர்த்தியசாலி, நம்மளை ஒருத்தர் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டம் கட்டி உங்களை தான் சுற்றி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை, ஓகேங்களா? அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஓகே, அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போலாம் நம்ம கண்டினியூவாக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பண விஷயத்தில் பக்காவாக பல்லிழிக்கிற அளவுக்கு நீங்கள் ஏமாந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களே, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. மொத்த உழைப்பையுமே வந்துட்டு மற்றவங்கள நம்பி நீங்கள் ஏமாந்துருக்க வாய்ப்பு இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம், ஆனாலுமே சின்ன சின்ன விஷயங்களை நம்பி நீங்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியிருப்பீங்க. ₹1 கூட அவ்வளோ ஒரு கணக்கு போட்டு வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்குன்னுங்கிற செலவை விட பார்த்து அதாவது பட்ஜெட் 14 மாதிரி வாழ்ந்தாலும் நிறைய இடங்களில் தாராள பிரபுவாக கைமீறி செலவு அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு செலவும் ஒரு கௌரவ செலவாக இருந்திருக்கும். தட் மீன்ஸ் இந்த பசங்க படத்தில் சின்ன பசங்க சொல்லுவாங்கல்ல, ஜீவா கையை முறுக்கம் பாரு, சட்டையை பிச்சுப்பான், அந்த காசு கீழே விழுந்தாலும் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சில பேருடைய ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கை பொம்மையாக நீங்கள் மாறி இருப்பீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளிவந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறக்கும். இல்லை அப்படின்னா அடி பாதாளத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஆல்ரெடி போயிட்டீங்க. இனி இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் நஞ்சத்தையாவது நீங்கள் மிச்சப்படுத்திக்கணும், கொஞ்சம் குடிச்சு வச்சுக்கணும், ஓரளவுக்கு அது வந்துட்டு மேலே முன்னேறி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா, அது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவது இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் யாரையும் நம்பி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றாதீர்கள். இது ஒன்று தான் பெரிய ஒரு மைனஸே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம், இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தலைவிதி அப்படிங்கிறது மாறப்போகுது. வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் 100% ரகசிய உண்மைகளை பகிர போகிறோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ பதிவு வந்துட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்க போகுது. தலைவிதியே மாறப்போகுது. தட் மீன்ஸ் நல்லதொரு மாற்றமாக தான் இருக்க போகுது. நீங்கள் பெருசாக பயப்பட வேணாம். விருச்சிகத்துக்கு வெளியில் சொல்ல முடியாத அதீத பயம் வந்துட்டு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ அதற்கெல்லாம் வந்துட்டு இனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை பயமுறுத்த விடாது. தைரியமாக இருக்க போகிறீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாங்களா? பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறதும் அவசியமான செலவுகளாகவே இருக்க போகுது. உறவுக்காரவங்க உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க போகிறாங்க. திருமணம் ஆகாத திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியுங்க. வாழ்க்கைகளில் பொறுமை அப்படிங்கிறது அவசியம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் அவங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிட்டேயே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. இரவு நேர பயணங்களை மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. தந்தையுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை என்பது உருவாக போகுது. அவராலேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அந்த சுமையை சுகமாக மாறக்கூடிய ஒரு அளவுக்கு அனுகூலமான பலன் உண்டு. சிலருக்கு அவங்க எதிர்பாராத இடத்துக்கே இடமாற்றம் என்பது ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாமல் இருந்திருப்பது ரொம்ப நல்லது. அவங்க பாட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாட்டுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாங்க. இதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி விற்பனை லாபம் என்பது கிடைக்கும். பற்று வரவு என்பது நன்றாகவே இருக்கும். அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது. சிலருக்கு வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொருட்கள் கிடைப்பதோடு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. இப்போ பார்த்தது சுருக்கமான ஒரு விளக்கமுங்க. உங்களுக்கு பலன்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தான் பலன்கள். அதை கொஞ்சம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விருச்சிக ராசியிலே விசாகம் நட்சத்திரம், 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் விருச்சிக ராசி. கிரக நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன், இவங்க 3 பேரும் உங்களுக்கு கூட்டணியில் இருக்காங்க. அடுத்ததாக லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ கிரகநிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கு. இதை வைத்து மிக நல்லது ஒரு யோகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட போகுது. மருத்துவத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே குறைய போகுது. ரொம்பவே மெதுவாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வேகம் பெறுங்க. எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது பிறக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைய போகுது. பணம் சார்ந்த ஒரு விஷயங்களில் முடிவெடுக்க போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக விருச்சிக ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சுத்தமாக செட் ஆகாது. இதனால் பண விஷயத்தில் ஒரு தப்பான கமெண்ட் 10 பேர்ட்ட வாங்கினாலும் சரி, அதாவது இவன் வந்து இருக்கப்பட்டவன், ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன கெட்ட பேர் வந்தாலும் சரி, பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கராக இருக்கிறது அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு நல்லதுங்க. முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கடன் கொடுக்கும்போது இல்லை கடன் வாங்கும்போது உறவுக்காரவங்க கிட்ட இதை வாங்காமல் இருங்க, இல்லை கொடுக்காமல் இருங்க. அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்னா அது தொடர்ந்து பழியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உறவுக்காரவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தவங்க மட்டுமே பணம் கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படி அனைத்துமே நீங்கும். காரிய தடைகள் நீங்கி நன்றாக காரியங்கள் என்பது முடிய போகுது. வாக்கு வன்மையால் அனைத்து விதத்திலேயும் நன்மைகள் ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பணியிட மாற்றம் என்பதும் பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவரும் மீண்டுமே வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பெண் பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் என்பது வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு உச்சநிலையை தொடரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாக்கில் தெளிவு என்பது பிறக்கும். விருச்சிகத்துக்கு பெரியதொரு மைனஸ் என்ன தெரியுங்களா? இப்போ பேசுறது வந்துட்டு மற்றவங்க புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லது தானே பேசணும், இவங்க ஏன் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, ஓரளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது இவங்க கோவப்பட்டு ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு ஒத்துக்கிறதுனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இவன் தப்பானவன், இவன் தப்பானவன், இவங்க ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர், இப்படிலாம் வந்துட்டு இவங்களை வந்துட்டு முதுகில் குத்திடுறாங்க. அதுதான் என்றைக்குமே விருச்சிக ராசி மாதிரி வந்துட்டு ஒரு நேர்மையாக இருக்கிறது பேசி இருக்கிறது செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனால் இது வந்துட்டு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசி நினைக்க வேணாம். இதுவும் ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்க தான் போகுது. மேலும் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு காலகட்டம் இதுங்க. பல வழிகளில் தனவரவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. எந்ததொரு காரியத்தையும் திறம்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் என்பது கூடும். எந்ததொரு வேலை கொடுத்தாலும் இவராக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை அடைய போகிறீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு அளவுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். இவ்வளோ நாளாக வேலையே இல்லை, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி கூட நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையால் கல்வியினுடைய தரத்தை உயர்த்திக்க போகிறீங்க. பொருளாதார நிலைகள் என்பது திருப்திகரமாக இருக்க போகுது. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரக்கூடிய பண வரவால் உங்களுடைய மனசு என்பது மகிழ்ச்சி அடைய போகுது. உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக பார்த்துக்கோங்க. மேலும் பேசணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன், புதன், கேது, சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க. திருச்செந்தூர் முருகனை, செந்தில் வேலனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வரலால் உங்களுடைய நிலை என்பது உயரப்போகுது. செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு தேடி நல்லதொரு வரன் வருங்க. தள்ளி போன வேலைகள் கடகட நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில்
உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில முன்னேற்றம் என்பது உண்டு. வியாபாரம் விருத்தியாகும். புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவு காலங்க நண்பர்கள் இவங்களுடைய எல்லாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் எல்லாமே நல்லதொரு விதத்தில் நடக்க போகுது. முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுது. மேடை பேச்சாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா புகழ் என்பது கூடும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்கள் என்பது தவிர்ப்பது நல்லது. ஆனால் அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிகாரிகளுடைய நட்புறவு அப்படிங்கிறது ஆதாயத்தை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறுங்க. புதியதொரு கொள்முதல் மூலமாக தொழில் அதிக ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் வரக்கூடிய பண பாக்கியம் வசூல் செய்து கொடுக்க போகுது. இந்த ஒரு ஏமாத்தையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட்டாளிகிட்ட எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லது. நிதான சூழ்நிலை விருச்சிகராசி கொடுத்துட்டு மற்றவங்களை நம்பி பல விஷயங்களை ஏமாத்திருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சு யார் பக்கம் வச்சுக்கணும், யார் விட்டு வேகணும் அப்படிங்கிறத வேகுங்க. அடுத்தாக கேட்ட நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. எல்லாமே யோகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குருவுமே உங்களுடைய பார்வையால் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து நல்லதொரு தகவல்கள் என்பது கிடைக்கும். முக்கியமாக நல்ல சம்பளத்தோடு நல்லதொரு வேலை என்பது கிடைக்கப் போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தாண்டி நம்ம கூடுதல் விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு பல விஷயங்களில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அழிச்சிடக்கூடிய உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய முயற்சிகளை நம்பி வெற்றியை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகளில் நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டத்தை தாண்டி வங்கி கடன் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வங்கி கடன் அப்படிங்கிறது கட்டாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரம் செய்கிறவங்க ஒருவருடைய ஆலோசனை பெறும்போது சரி, நல்லதொரு சுக்கரன் லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறதுனால பல விதங்களில் அதிர்ஷ்டம் என்பது உண்டுங்க. அதை சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு இருக்கிறது நல்லதொரு அமைப்புங்க. உத்தமஸ்தானத்தில் குருவும் இந்த ராசியை பார்க்கறது சிறந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு. சகல விதங்களையும் இந்த 5 கிரகங்களுடைய பலம் என்பது பல விதங்களில் நன்மையை மட்டுமே கொடுக்க போகுது. எதிரிகள் மறைய போகிறாங்க. உங்களுக்கு இதன் நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது போகுது. அதே போல் எந்த கஷ்டங்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. நீங்களே மீன்ஸ் தொட்டது எல்லாமே அதாவது மண்ணெழுதி கையில் பிடிச்சாலும் அது தங்கமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். நம்பிக்கையோடு இப்போ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு முன்னேறிப்போங்க. எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதே போல் நன்றி, வணக்கம்.